மே மாதம் 4ஆம் தேதி பாஸ்கா 5ஆம் வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 21 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து யூதாசு அல்ல. அப்போது மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாகச் சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உண்மையின் வழியில் தினமும் கற்றுத்தருவார். ஆண்டவரின் வார்த்தை நெஞ்சில் நிற்கும் நேரம், அன்பின் ஒளியாய் எங்கள் உள்ளம் மலர்ந்திடும். என் கட்டளைகளை ஏற்று வாழ்பவர் தாமே என் மீது அன்பு கொண்டவர் என்று நீ சொன்னாய். அன்பு கொண்டவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். அவர் மீது நீயும் உன்னை வெளிப்படுத்துவாய். உலகிற்கு அல்ல, எங்களுக்கு ஏன் என்று யூதா கேட்ட போது நீ சொன்ன பதிலே, என் மீது அன்பு கொண்டவர் என் வார்த்தை காக்குவார். அவரிடம் நாங்களே வந்து குடிகொள்வோம் என்றாய். தூய ஆவியார் துணையாளர் எங்களை நடத்துவார். உண்மையின் வழியில் தினமும் கற்றுத்தருவார். ஆண்டவரின் வார்த்தை நெஞ்சில் நிற்கும் நேரம், அன்பின் ஒளியாய் எங்கள் உள்ளம் மலர்ந்திடும். என் வார்த்தைகள் என் சொற்கள் அல்ல என்றாய். என்னை அனுப்பிய தந்தையின் வார்த்தைகள் என்றாய். உங்களோடு இருந்த போதே எல்லாம் சொல்லிவிட்டேன். உண்மையின் விதையை நெஞ்சில் விதைத்து விட்டேன். தந்தை அனுப்பப் போகும் தூய ஆவியார் வந்து நான் சொன்ன அனைத்தையும் நினைவூட்டுவார். அறிவின் ஒளியாய் உங்களை நடத்துவார்.
வழிகாட்ட